வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு பட்ஜெட் 2025 பத்தி தான் பார்க்க போறோம். முக்கியமான ஒரு 50 பாயிண்ட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் மக்களே. ஸோ எக்ஸாம்க்கு படிக்கிறவங்க இதை தாண்டி வேற எதுவும் படிக்கணும்னு இல்ல. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாமே இதுல நம்ம கவர் பண்ணிடுவோம். ரொம்ப முக்கியமானது, வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ முதல்ல நமக்கு பட்ஜெட் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, நமக்கு முதல்ல பாலிட்டியோட இந்திய அரசியலமைப்போட பேசணும் அப்படின்னா நமக்கு ஆர்டிகிள் 202, அதாவது ஆர்டிகிள் 202 சட்டப்பிரிவு 202 தான் எதை பத்தி பேசுது அப்படின்னா, ஒரு மாநிலத்தினுடைய பட்ஜெட், அதாவது ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட், ஆண்டு நிதிநிலை அறிக்கை. பட்ஜெட் அப்படிங்கிற பெயரை வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல பயன்படுத்தல. ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் தான் பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ நமக்கு பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்யறது யாரு அப்படின்னா, நம்மளுடைய நிதி அமைச்சர் தான் தாக்கல் செய்வாரு. தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சர் யார் அப்படின்னா, தங்கம் தென்னரசு தான் தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சர். ஓகேவா? எப்பவுமே நமக்கு வந்து ஒரு ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் சொல்றது வழக்கம். சோ இந்த வாட்டி என்ன திருக்குறள் சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த திருக்குறளை நமக்கு டிஎன்பிசில எக்ஸாம்ல கேட்கலாம். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, சமநிலையில் நின்று பொருளின் எடையை சீர்தூக்கி காட்டும் துலாக்கோல் போல் எப்பக்கமும் சாயாமல் நேர்மையுடன் நடுநிலை பேணுவதே சான்றோருக்கு அழகு. ஓகேவா? சோ நமக்கு வந்து இந்த எடக்கல்ல வச்சு பேசிருக்காங்க. எடக்கல்லையும் நமக்கு இந்த நேர்மை நடுநிலையை பத்தி ஒந்தி பேசியிருக்காங்க. ஓகேவா? இந்த திருக்குறளை பத்தி தான் நமக்கு எடுத்திருக்காங்க. எக்ஸாம்ல கேட்கலாம். சோ முதல்ல வந்து இந்த பட்ஜெட்ல நிறைய விஷயம். முதல்ல பட்ஜெட் அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது 2 பார்ட்டா பிரிச்சுக்கலாம் மக்களே. பட்ஜெட்ட ஒரு பார்ட், 2 பார்ட். 2 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். முதல் பார்ட்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், அதாவது இப்ப இருக்கக்கூடிய திட்டங்கள் எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க, அதுக்கு நாங்க எவ்வளவு ரூபாய் இந்த வருஷம் ஃபண்ட் ஒதுக்குறோம், இந்த மாதிரி. இல்ல ஏதாவது புது திட்டங்கள் இருக்குன்னா, புது திட்டங்கள் நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்னா அதையும் இதுல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ பார்ட் 1ல என்ன, வெறும் திட்டங்கள், எவ்வளவு காசு இதை இது பண்ண போறாங்க, ஏதோ புதிய திட்டங்களுடைய அறிவிப்புகள். 2வது பார்ட்ல என்ன அப்படின்னா, ஃபுல்லாவே வந்து நம்பர்ஸ். ஓகேவா? எல்லாமே நம்பர்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம தமிழ்நாடு வந்து எவ்வளோ வருவாய் வருது, எவ்வளோ ரெவென்யூ வருது, எவ்வளோ வந்து நமக்கு செலவாகுது, எவ்வளோ வருவாய் பற்றாக்குறை இருக்கு, எவ்வளோ நிதி பற்றாக்குறை இருக்கு, இத பத்தி பேசுறது 2வது பார்ட். சோ இப்படிதான் இருக்கும். இதுக்கு இடையில அங்கங்க நம்மளுடைய நிதி அமைச்சர் வந்து சில மேற்கோள்கள் பத்தி மேற்கோள்கள் காட்டி பேசியிருப்பாரு. யாராவது ஒரு ஃபாரின்ல உள்ளவர் சொன்னதை பத்தி பேசியிருக்கலாம், இல்ல புறநானூர்ல சொன்னதை பத்தி பேசியிருக்கலாம். இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட். அதையும் நம்ம பார்ப்போம். சோ அது இல்லாம அங்கங்க சில ஃபேக்ட் நமக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன அப்படின்னா, பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு, பெண்களுக்கு முதல்ல வந்து இந்தியாவிலே வந்து வாக்குரிமை அளித்த முதல் மாகாணம் எது அப்படின்னா சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டோட ஆரம்பிச்சிருக்காங்க. மெட்ராஸ் ப்ராவின்ஸ் தான் வந்து முதல்ல ஓட்டிங் ரைட்ஸ் கொண்டு வந்தது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, பிரெஞ்சு பொருளாதார நிபுணர் தாமஸ் பிக்கெட்டி அப்படிங்கிறவர் வந்து ஒரு வாக்கியம் சொல்லியிருக்காரு. இன்இக்வாலிட்டி இஸ் அ சாய்ஸ், அதாவது சமத்துவமின்மை என்பது ஒரு தேர்வு. பட் we can choose a different path, ஆனால் நாம் வேறு பாதையை தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மத்திய அரசு கூட இப்ப பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அதை சொல்றதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. சோ தாமஸ் பிக்கெட்டி அப்படிங்கிறவர் தான் இந்த மேற்கோளை சொல்லியிருக்காரு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, பேரறிஞர் அண்ணா சொன்ன ஒரு வாக்கியத்தை வந்து சொல்லியிருந்தார். பெருசா இருந்து நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்ல அந்த வாக்கியங்கள் மேற்கோள்கள்லாம் ஒன்னா பார்க்கலாம். சோ இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, அண்ணா அவர்கள் தான் வந்து 1968, 69ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மட்டுமல்லாம நிதியமைச்சராகவும் செயல்பட்டார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அதே மாதிரி நமக்கு திருவள்ளுவர் சிலையை நம்ம என்னன்னு சொல்றாங்க இப்போ, பேரறிவு சிலை, ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்ன அங்கங்க சில ஃபேக்ட் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் அங்க. அப்ப ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு. அப்ப ஸ்டாச்சு ஆஃப், அதாவது பேரறிவு சிலை அப்படின்னு எதை சொல்றாங்க? திருவள்ளுவர் சிலையை தான் சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம திருக்குறளை வந்து
மொத்தம் எத்தனை மொழிகள்ல வந்து இதுவரைக்கும் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா 28 இந்திய மொழிகள் மற்றும் 35 உலக மொழிகள்ல திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் ஒண்ணு புதுசா லான்ச் பண்ண போறாங்க. நம்மளுடைய தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வி சேவைகள் கழகம்னு இருக்கு. தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீசஸ் கார்பரேஷன். இவங்க மொழிபெயர், அதாவது இப்ப நமக்கு பழைய விஷயங்கள், பழைய ஓலைச்சுவடிகள் இருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் மொழிபெயர்க்கிறதற்காக ஒரு 3 வருஷம் ப்ராஜெக்ட் ஆட்டு 133 லட்சம், அதாவது 133 லட்சம் இல்ல, கிட்டத்தட்ட 1.33 crores வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஏன்னா இந்த அமௌண்ட் எல்லாம் முக்கியம், என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம சொன்ன மாதிரி இந்த பனை ஓலையில எழுதியிருக்க இந்த குறிப்புகள்லாம் இருக்குல்ல, தமிழ் குறிப்புகள், அதை எல்லாத்தையும் வந்து நமக்கு டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி இருக்காங்க. அதுக்கடுத்து வேர்ல்டு தமிழ் ஒலிம்பியாட் அப்படின்னு ஒண்ணு கண்டக்ட் பண்ண போறாங்க. வேர்ல்டு தமிழ் ஒலிம்பியாட் அப்படிங்கிற ஒண்ணும் இல்ல. இப்போ நமக்கு ஒலிம்பியாட் அப்படிங்கிற நமக்கு வந்து அது வந்து ஒரு போட்டி. இப்போ நமக்கு உலக அளவுல இந்த பிசிக்ஸ் ஒலிம்பியாடு, கெமிஸ்ட்ரி ஒலிம்பியாடு, மேக்ஸ் ஒலிம்பியாட்லாம் நடக்கும். இதே மாதிரி முதல் முறையா தமிழ் ஒலிம்பியாட தமிழ் மாணவர்கள், அதாவது மாணவர்களுக்கிடையே தமிழை வந்து நல்லா வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் ஒலிம்பியாட், இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு 1 கோடி அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ் ஒலிம்பியாட் போட்டிகள் நமக்கு நடைபெறும் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அகரம் அப்படிங்கிற பெயருடைய ஒரு மொழி அருங்காட்சியகத்தை புதுசா கட்ட போறாங்க. மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ். அந்த மியூசியத்துடைய பெயர் என்னது? அகரம். ஓகேவா? சோ அது எங்க அமைய போகுது அப்படின்னா மதுரை தமிழ் சங்கத்தினுடைய வளாகத்துல. அப்ப அகரம் அப்படிங்கிற அந்த அருங்காட்சியகம் எங்கு வரப்போகுது அப்படின்னா மதுரையில அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ சமீபத்துல பார்த்த ஒரு செய்தி தான். அதாவது இரும்பை உருக்கும் தொழில்நுட்பத்தை நம்ம தமிழர்கள் வந்து 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அவங்க புலமை பெற்றிருந்தாங்க. அப்ப அயன் ஸ்மெல்டிங் டெக்னாலஜி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு? 5300. இந்த நம்பர்லாம் ரொம்ப முக்கிய மக்களே. 5300 அகரம் நான் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே. அதே மாதிரி மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு வாக்கியத்தை மேற்கோள் காட்டி அமைச்சர் பேசியிருந்தாரு. அதாவது இந்திய துணை கண்டத்தினுடைய வரலாறு வந்து தமிழ் மண்ணிலிருந்து தான் எழுதப்பட தொடங்க வேண்டும் அப்படின்னு. ஏன்னா நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குல்ல, சோ அதனுடைய இது எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நமக்கு கீழடியில இருந்தே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சோ யார் சொன்னாங்கன்னு கேட்டா மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னது. அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம், அதாவது பட்ஜெட் அப்படிங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2025-26க்கானது. இதுல புதுசா ஒரு 8 இடங்கள்ல வந்து அகழாய்வு வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. தொல்லியல் அகழாய்வுகள், ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன். இது நமக்கு எக்ஸாம்ல கேள்வியா கேட்கலாம். அதாவது இடத்தை கொடுத்துட்டு மாவட்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் த ஃபாலோயிங், ஓகேவா, பொறுத்துக்களை கேட்கலாம். சோ கீழடியில ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, மறுபடியும் பண்ண போறாங்க. கீழடி சிவகங்கை மாவட்டம். அதே மாதிரி பட்டணமருதூர் அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னா தூத்துக்குடியில இருக்கு. அங்கேயும் புதுசா தொல்லியல் அகழ்வாராய்ச்சி பண்ண போறாங்க. அதுக்கு அடுத்தது கரிவலம் வந்தநல்லூர் தென்காசியில. அதுக்கடுத்து நாகப்பட்டினம் மாவட்டத்துல நாகப்பட்டினத்திலே, ஓகேவா. அதுக்கடுத்து மணிக்கொல்லை அப்படிங்கிற இடம் எந்த மாவட்டம் அப்படின்னா கடலூர்ல இருக்கக்கூடிய மணிக்கொல்லை அப்படிங்கிற மாவட்டம். மணிக்கொல்லை அப்படிங்கிற இடம். அதுக்கடுத்து ஆதிச்சனூர் அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்கு. அதுக்கடுத்து வெள்ளலூர் அப்படிங்கிற இடம் கோவை மாவட்டத்துல கோயம்புத்தூர்ல இருக்கு. அதுக்கடுத்து தெலுங்கனூர் அப்படிங்கிறது சேலம். அப்போ இந்த 8 இடங்களை நல்லா தரவா பாத்துக்கோங்க. நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல கொடுத்து கேட்கலாம். ஓகேவா? இந்த 8ஐ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடு நம்ம தமிழ்நாட்டை தாண்டி நிறைய இடங்கள்ல அத சுற்று வட்டாரத்துல வரைக்கும் விரிவடைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்கெல்லாம் அப்படின்னா பாலூர் ஒடிசால இருக்கு, வெங்கி ஆந்திர பிரதேசம், மஸ்கி கர்நாடகா. சோ இதையும் உங்களுக்கு பொறுத்துகளை கேட்கலாம், இல்ல சரியான இணையை தேர்ந்தெடுகளை போட்டு கேட்கலாம். சூஸ் த கரெக்ட் பேர்ஸ்ல பாலூர் ஆந்திரான்னு கொடுத்தா தப்பு. அப்ப எத்தனை பேர் கரெக்ட் எத்தனை பேர் தப்பு அப்படிங்கறத நமக்கு சரியா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கடுத்து வந்து தொல்பொருள் அகழ்வாராய்ச்சிகள் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சிக்கு ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் மற்றும் சயின்டிபிக் ரிசர்ச்க்கு 7 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. எத்தனை கோடி? 7 கோடி ரூபாய். அடுத்த கேள்வி டீப் ஸ்கி எக்ஸ்கவேஷன். இப்ப நமக்கு வந்து அகழ்வாராய்ச்சி எல்லாம் எப்படி, நமக்கு நிலம் இருக்கும், அதை தோண்டி நம்மளுடைய தமிழர் நாகரிகத்தை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? சோ இப்ப என்ன அப்படின்னா ஆழ்கடல்ல போயிட்டு அகழ்வாராய்ச்சி பண்ண போறாங்க.
இது முதல் முறையா எங்க பண்ண போறாங்க அப்படின்னா காவேரி பூம்பட்டினத்துல இருந்து நாகப்பட்டினம் வரை. காவேரி பூம்பட்டினத்துல இருந்து நாகப்பட்டினம் வரை இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 2 முக்கியமான ஒரு அருங்காட்சியகம். ஆல்ரெடி நம்ம அகரம் அப்படிங்கிற ஒரு அருங்காட்சியகம், மொழி அருங்காட்சியகம் மதுரையில கொண்டு வர போறாங்கன்னு பார்த்தோம். இப்ப அதுக்கடுத்து நொய்யல் அப்படிங்கிற அருங்காட்சியகம், நாவாய் அப்படிங்கிற அருங்காட்சியகம். நொய்யல் அருங்காட்சியகம் வந்து எங்க வரப்போகுது அப்படின்னா ஈரோடுல 22 கோடி செலவுல. சோ இதுல நமக்கு நம்ம ஈரோடுன்னு சொல்லும்போது கொடுமணல் அந்த அகழ்வாராய்ச்சி. சோ அத வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நொய்யல் அருங்காட்சியகம் அப்படிங்கிறது அமைய போகுது. அப்ப இந்த நாவாய் அருங்காட்சியகம் வந்து எங்க அமைய போகுது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல 21 கோடி ரூபாய் செலவுல. சோ இது வந்து முழுக்க முழுக்க பாண்டியர்களுடைய அந்த அந்த கடல் சிறப்பு, அதாவது அவங்களுடைய அந்த கடற்படை பயங்கரமா இருந்தது, அதனுடைய சிறப்பை விளக்குமாறு அந்த நாவாய் அருங்காட்சியகம். நாவாய் அருங்காட்சியகம் வந்து ராமநாதபுரம், நொய்யல் அருங்காட்சியகம் ஈரோடு, அகரம் அருங்காட்சியகம் மதுரை. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சிந்து சமவெளி நாகரிகம் இது பண்ணி நமக்கு 100 வருஷம் ஆச்சு. சோ அது கூட சமீபத்துல நிறைய விழா எல்லாம் எடுத்தாங்க. சோ எக்மோர்ல நம்ம எக்மோர் அருங்காட்சியகத்துல தான் எடுத்தாங்க. அதே எக்மோர் அருங்காட்சியகத்துல சிந்து சமவெளி பண்பாட்டு அரங்கம் அமைக்க போறாங்க. அப்ப இண்டஸ் வேலி கல்ச்சரல் கேலரி எங்க அமைக்க போறாங்க அப்படின்னு கேட்டா எழும்பூர், சென்னையில. அது மட்டும் இல்லாம தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகங்கள் அப்படிங்கிறது வந்து தமிழ் கல்ச்சரல் மியூசியம் அப்படிங்கிறது 2 இடங்கள்ல அமைக்க போறாங்க. ஒண்ணு மாமல்லபுரம், இன்னொன்னு திருவண்ணாமலை. ஓகேவா? அதுக்கடுத்து ஊரக வளர்ச்சித்துறை. ஊரக வளர்ச்சித்துறையில நம்ம ஆல்ரெடி முன்னாடி ஒரு திட்டம் பார்த்திருக்கோம். கலைஞர் கனவு இல்லம் அப்படிங்கிற திட்டம். இது கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு நமக்கு காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம். சோ இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா 2030 ஆண்டுக்குள்ள 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டணும் அப்படிங்க. இது ஆல்ரெடி உள்ள ஸ்டாட்டிக் பார்ட். இப்ப புதுசா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வருஷம் அதிகமா 1 லட்சம் வீடு கட்டணும் 2025, 26ல. அதுக்குன்னு நாங்க எவ்வளவு ரூபாய் கொடுக்குறோம்? 3500 கோடி இதுக்குன்னு ஒதுக்குறோம் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு முன்னாடியே இருக்கக்கூடிய திட்டம் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம். சோ பேர்லயே கண்டுபிடிச்சிடலாம், கிராமத்துல நல்ல சாலைகள் போடணும் அப்படின்னு. 6100 கிலோமீட்டருக்கு கிராமப்புற சாலைகள் போடணும். இதுக்காக எவ்வளவு ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 2200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. சோ மொத்தமா ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறைக்கு எவ்வளவு ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 29,465 கோடி. 1 கோடி அந்த மாதிரிதான் 29,465 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. சோ இந்த பிபிடியை வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் மாத்தி சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் குரூப் இருக்கும். அந்த டெலிகிராம் குரூப் உடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நான் போட்டுடுறேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நகராட்சி நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு அமைச்சகம் இருக்கு. நேரு நேரு தான் அமைச்சரா இருக்காரு. சோ அதுல முதன்மை சுற்றுக்குழாய் திட்டம் அப்படின்னு ரிங் மெயின் பைப்லைன் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வர போறாங்க. இப்போ சென்னை எடுத்துட்டீங்க அப்படின்னா சென்னைக்கு நிறைய இடங்கள்ல இருந்து தண்ணி வரும். ஓகேவா? சோ இப்போ அதாவது குடிநீர் வரும். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற மாதிரியான ஒரு திட்டம் தான் வந்து இந்த ரிங் மெயின் பைப்லைன் ப்ராஜெக்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு அமைச்சகத்திலையும் நிறைய கொடுத்திருந்தாங்க. ஆனா நம்ம எக்ஸாம்க்கு எது தேவையோ, எக்ஸாம்ல எது கேட்கிற மாதிரி இருக்கோ அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சமச்சீரான வளர்ச்சி. இப்போ சென்னை அதாவது வளர்ச்சி ஒரு இடத்துல மட்டும் இருந்ததுன்னா அது பேர் வளர்ச்சி கிடையாது, அது வந்து வீக்கம். ஓகேவா? இப்போ சென்னை மட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வளர்ந்துகிட்டே போகுது, மக்கள் தொகை வந்து பெருக்கிட்டே போகுது, எல்லா ஊர்லயும் சென்னை வந்துட்டே இருக்காங்க. அதனால சென்னைக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு புதிய நகரம் 2000 ஏக்கர்ல உருவாக்க போறாங்க. 2000 ஏக்கர்ல சென்னைக்கு மிக அருகில் உருவாக்க போறாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மகளிர் நலன். சோ இந்த டேட்டாலாம் ரொம்ப முக்கியம். மகளிர் நலன்ல விடியல் பயணம் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. விடியல் பயணம் திட்டம்னா நமக்கு என்னது? சோ விடியல் பயணம் திட்டம் நமக்கு ஃப்ரீயா வந்து பஸ்ல போறதுக்கான ஸ்கீம் தான் நமக்கு இந்த விடியல் பயணம் அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டத்துல இதுவரைக்கும் வந்து மொத்தமா அதாவது பெண்கள் பயணம் செஞ்ச 40% பயணம் செஞ்சுட்டு இருந்த பெண்கள் பஸ்ல 65% உயர்ந்திருக்காங்க. 65% உயர்ந்திருக்காங்க. சோ ஒரு நாளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 50 லட்சம் பெண்கள் வந்து பயணம் செய்யறாங்க இந்த விடியல் பயணம் திட்டத்தின் மூலமா. சோ இதுல மொத்தமா எத்தனை பயணங்கள் இதுவரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னா 642 கோடி பயணங்கள். இதனால ஒரு மாதத்துக்கு ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பெண் வந்து எவ்வளவு காசு மிச்சமாகுது அப்படின்னா 888 ரூபா. 888 ரூபா மிச்சமாகுது.
இதுக்காக நம்ம கவர்மெண்ட் எவ்வளவு மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னா 3600 கோடி. டைரக்டா மானியம் நமக்கு வராது, அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். ஓகேவா? சோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் முக்கியம். 888, 65, 3600 கோடி எல்லாம் முக்கியம். அதே மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு கொண்டு வந்தாங்க. அதாவது மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம். இது மூலமா எத்தனை பெண்கள் பயனடைகிறாங்க அப்படின்னா 1.15 கோடி, 1.15 crore அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த திட்டத்துக்காக எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா 13,807 கோடி. இந்த மாதிரி பெண்கள் சார்ந்ததெல்லாம் ரொம்ப முக்கிய மக்களே. அதே மாதிரி இப்போ ஒரு லேண்டு அல்லது வீடு, ஒரு விவசாய நிலம், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை பெண்களுடைய பெயர்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா பதிவு கட்டணம் இருக்குல்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 1% குறைவு, 1% கம்மியா இருக்கும். இது எல்லாமே வந்து நான் சொல்றதெல்லாம் 10 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருக்கக்கூடிய வீடா இருக்கலாம், நிலமா இருக்கலாம், விவசாய நிலமா இருக்கலாம். இது எல்லாத்தையும் பெண்கள் பெயர்ல பதிவு செஞ்சீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், பதிவு கட்டணம் 1% கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஸ்கூல்ல வந்து தமிழ் மீடியம் படிச்சுட்டு, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சுட்டு, அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சுட்டு காலேஜ் போறவங்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். இந்த திட்டம் மூலமா எத்தனை மாணவிகள் பயனடைந்திருக்காங்க அப்படின்னா 4.06 லட்சம், 4,06,000 மாணவிகள் பயனடைஞ்சிருக்காங்க. இதன் மூலமா நம்மளுடைய அந்த உயர்கல்வி, பெண்களுடைய உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 19% அதிகரிச்சிருக்கு. எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கு? 19%. இந்த திட்டத்துக்காக 420 கோடி வந்து நம்ம கவர்மெண்ட் ஒதுக்கி இருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சுய உதவி குழு பத்தி. சுய உதவி குழு அப்படிங்கிறது எங்க ஆரம்பிக்கப்பட்டது? முதல்ல தர்மபுரி மாவட்டத்துல தான் ஆரம்பிக்கப்பட்டது. சோ இதுல இப்ப வரைக்கும் மொத்தம் எத்தனை, அதாவது மொத்தம் மகளிர் சுய உதவி குழுவோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 4.76 லட்சம் மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்குது. சோ இன்னும் புதுசாட்டு 10,000 புதிய சுய உதவி குழுக்கள் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 37,000 கோடி கடன் வந்து சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி 37,000 crores வந்து வழங்கப்படும் அப்படின்னு. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா தோழி அப்படிங்கிற ஒரு விடுதி. தோழி விடுதி அப்படிங்கிறது இந்த நமக்கு இந்த ஒர்க்கிங் விமன்ஸ்க்கு வந்து தங்கக்கூடிய விடுதி. சோ இப்போ வந்து 13 இடங்கள்ல இருக்கு. இன்னும் ஒரு 10 இடங்கள்ல அதை புதுசா உருவாக்க போறாங்க. தோழி அப்படிங்கிறது மகளிர் விடுதி. தமிழ்நாடு அரசுடைய மகளிர் விடுதியுடைய திட்டம் பேர் தான் தோழி. இதுக்கு வந்து எவ்வளவு ரூபாய் ஒதுக்க போறாங்க அப்படின்னா 77 கோடி ரூபாய் ஒதுக்க போறாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த பெண்களுடைய பாதுகாப்பிற்காக 75 கோடி ரூபாய்க்கு புதுசா திட்டம் கொண்டு வர போறாங்க. அதாவது கேமரா இது பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாம் சேர்த்து 75 கோடி ரூபாய் பெண்களுடைய பாதுகாப்பிற்கு மட்டும் நம்மளுடைய பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட தொகை 75 கோடி. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா திருநங்கைகளையும் வந்து உள்ள கொண்டு வர மாதிரியான பட்ஜெட் தான். இப்ப திருநங்கைகளை வந்து புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டத்துல இன்க்ளூட் ஆவாங்க அப்படிங்கிற அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. புதுமை பெண் திட்டமும் தமிழ் புதல்வன் திட்டத்திலையும் திருநங்கைகளும் வந்து சேர்க்கப்படுவர். அதே மாதிரி திருநங்கைகள் வந்து ஊர்காவல் படை, ஹோம் கார்டு போஸ்ட்ல வந்து ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமா சென்னை, தாம்பரம், ஆவடி, சோ இந்த சைட்ல போலீஸ் ஹோம் கார்டுல வந்து சேர்ப்பாங்க திருநங்கைகளை அப்படின்னு. அதே மாதிரி மூத்த குடிமக்களுக்காக, அதாவது நம்ம சீனியர் சிட்டிசன்ல வயசானவங்க வந்து தங்கக்கூடிய ஒரு இடம். இப்ப நம்ம வந்து இந்த ஓல்டேஜ் ஹோம்னு சொல்லுவோம்ல, அந்த ஓல்டேஜ் ஹோம் மாதிரி நம்ம கவர்மெண்ட் சார்பில் ரெடி பண்றாங்க. அந்த ஓல்டேஜ் ஹோமோடைய பெயர் என்ன அப்படின்னா அன்பு சோலை. சோ அன்பு சோலை அப்படிங்கிற ஓல்டேஜ் ஹோம், அங்க எல்லாமே, அதாவது வயசானவங்களை பாத்துக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்கும். சோ மொத்தம் 25 அன்பு சோலை மையங்களை வந்து உருவாக்க போறாங்க 10 கோடி ரூபாய் செலவுல. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா முதல்வரின் காலை உணவு திட்டத்துக்காக எவ்வளவு ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா 600 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பள்ளி கல்வித்துறையில பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கலைஞர் நூலகம் அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்கு? மதுரையில இருக்கு, இப்போ கோவையிலையும் கட்டிட்டு இருக்காங்க, திருச்சியிலையும் கட்டிட்டு இருக்காங்க. கலைஞர் நூலகம் அப்படிங்கிறது இன்னும் 3 மாவட்டங்கள்ல வரப்போகுது மக்களே. எங்கெல்லாம் அப்படின்னா சேலம், கடலூர், திருநெல்வேலி, இந்த 3 மாவட்டங்கள்ல வரப்போகுது.
அதிகபட்சமா பள்ளி கல்வித்துறைக்கு தான் வந்து காசு ஒதுக்கி இருக்காங்க. 46,767 கோடி. சோ டக்குன்னு யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க. என்ன அப்படின்னா அதாவது நம்ம மாநிலம் வந்து பள்ளி கல்விக்கு இவ்வளவு ரூபா செலவழிக்கிறாங்கன்னா இதுல கிட்டத்தட்ட 80ல இருந்து 85% பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர்களுடைய சேலரி பிளஸ் பென்ஷன்லயே போயிடும். ஓகேவா? சோ லாஸ்ட்ல அதை உங்களுக்கு டேட்டா வச்சிருக்கேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, தெரிஞ்சுக்கணும் ரியாலிட்டி என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். சோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இது மக்களே, தாயுமானவர் திட்டம்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அந்த தாயுமானவர் திட்டத்துக்கு கீழே என்ன பண்றாங்க அப்படின்னா பெற்றோரை இழந்த குழந்தைகள், சோ பெற்றோரை இழந்துட்டு உறவினர்கள் பார்த்துப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 50,000 குழந்தைகளை வந்து 50,000 குழந்தைகளுக்கு அவங்க 18 வயசு வரைக்கும் அவங்களுடைய கல்வி வந்து நின்னுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாசம் 2,000 ரூபாய் உதவித்தொகை இது பண்ண போறாங்க. உண்மையிலே ஒரு பெரிய கிளாப் பண்ணலாம் இந்த ஒரு திட்டத்துக்காக தான். பெற்றோரை இழந்து உறவினர்களுடைய பாதுகாப்பில் வாழக்கூடிய 50,000 குழந்தைகளுக்கு அவங்க 18 வயது ஆகும் வரைக்கும் அவங்களுடைய கல்வி இடைநிற்றல் ஏற்பட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2,000 மாதம் உதவித்தொகை அப்படிங்கிறது வழங்கப்படும் தாயுமானவர் திட்டத்தின் கீழே. அடுத்தது வந்து உயர்கல்வியில முதல்ல ஒரு ஃபேக்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சர்வே அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிச்சது? 1794. கேட்கலாம். ஓகேவா? மெட்ராஸ் நில அளவியற் பள்ளி 1794 ஆரம்பிக்கப்பட்டது. அதுதான் வந்து இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியா மாறினது. இன்ஜினியரிங் காலேஜ் எப்போ மாறுச்சு அப்படின்னா 1859ல. அதே மாதிரி நிறைய ஃபண்ட் உருவாக்குறாங்க. ஓகேவா? இன்னைக்கு ஒவ்வொன்றா பார்ப்போம். தொழில்துறை ஆராய்ச்சி மற்றும் புதுமை நிதி, இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் ஃபண்டு 25 கோடி ரூபாய் ஒரு ஃபண்ட் ஒதுக்குறாங்க. ஓகேவா? சோ பெயர்லே தெரியும் இந்த ஆராய்ச்சி மற்றும் இனோவேஷனுக்காக. அதுக்கு அடுத்தது அறிவியல் மற்றும் கணித ஆராய்ச்சி மையம், பேசிக் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ரிசர்ச் சென்டர் சென்னை மற்றும் கோவையில வந்து அமைக்க போறாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் நமக்கு உயர்கல்வித்துறைக்கு வந்து எவ்வளவு ரூபாய் பட்ஜெட் அப்படின்னா 8,494 கோடி. நம்ம தமிழ் புதல்வன் திட்டம் தெரியும், மாணவர்களுக்கு வந்து மாதம் 1,000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தின் மூலமா வந்து 3.8 லட்சம் மாணவர்கள் வந்து பயனடைகிறாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையில் நம்ம சென்னையிலேயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பெரிய பெரிய விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது. அதுல என்னெல்லாம் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி, கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி 2023, அதே மாதிரி வந்து தெற்காசிய இளைஞர் தடகள போட்டி, சவுத் ஏசியன் யூத் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப், அதே மாதிரி ஆசிய ஆண்கள் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி 2023. அதே மாதிரி தமிழ்நாடு வந்து உலகினுடைய செஸ் கேபிட்டல் ஆக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்பவுமே செஸ் கேபிட்டலா தான் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் 2 உலக சாம்பியன்கள் யாரெல்லாம்? ஒன்னு விஸ்வநாதன் ஆனந்த், இன்னொன்று குகேஷ் அவர்கள். 2 உலக சாம்பியன் மற்றும் 31 கிராண்ட் மாஸ்டர்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்கோம். ஓகேவா? சோ தமிழ்நாட்டுல இவ்வளவு இருக்கு. சோ அதனால தமிழ்நாடு வந்து செஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம செஸ்ல நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கனால ஸ்கூல் சிலபஸ்லயும் வந்து செஸ் கொண்டு வரணும், சதுரங்க விளையாட்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மவுண்ட் எவரெஸ்ட் நிறைய பேர் ஏறுவாங்க. இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த முத்தமிழ்னு ஒருத்தங்க ஏறினாங்க. சோ நமக்கு முத்தமிழ் செல்வின்னு. சோ அவங்களுக்கு வந்து கல்பனா சாவ்லா விருது கூட போன வருஷம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி எவரெஸ்ட் சிகரம் ஏறிய தமிழ் பெண் அல்லது ஆண், பெண்ணா இருக்கலாம் ஆணா இருக்கலாம், அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி எவரெஸ்ட் ஏறதுக்கே 35-40 லட்சம் ரூபாய் ஆகும். சோ இவங்க ஏறினவங்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த துறைக்கு மொத்தமா 572 கோடி ஒதுக்கி இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தொழிலாளர் நலன்துறை 10 அரசு தொழில்துறை பயிற்சி நிலையங்கள் ITI வந்து உருவாக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிக் ஒர்க்கர்ஸ் சொல்லக்கூடிய தற்சார்பு தொழிலாளர், இப்ப ஸ்விக்கி சொமேட்டோ எல்லாம் ஓட்டுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு இ ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு 20,000 ரூபாய் மானியம் வந்து அரசு வழங்கும். எவ்வளவு ரூபாய் மானியம்? 20,000 ரூபாய் மானியம். எத்தனை பேருக்கு? 2,000 பேருக்கு. கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்விக்கி சொமேட்டோ செப்டோ எல்லாம் இருக்காங்கல்ல, சோ அவங்கதான் வந்து கிக் ஒர்க்கர்ஸ், தற்சார்பு தொழிலாளர்கள். அவங்க இ ஸ்கூட்டர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்க 20,000 ரூபாய் மானியம். ஆக மொத்தம் இந்த துறையில வந்து 1,975 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. அடுத்தது வந்து நமக்கு சுகாதாரம் மற்றும் குடும்ப நல மருத்துவத்துறை இருக்குல்ல, 21,900
906 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் தொழில்துறையில நம்ம சில டேட்டா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவிலே வந்து தொழிற்சாலைகள்ல பெண்கள் வந்து எந்த மாநிலத்துல அதிகமா பணிபுரிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல 41%. அதே மாதிரி தமிழ்நாடு தான் எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ் ஏற்றுமதி தயார்நிலை குறியீடுல முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ் மின்னணு ஏற்றுமதியில வந்து தமிழ்நாடு மட்டும் 33 இந்தியால 33% ஏற்றுமதியை தமிழ்நாடு தான் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு புதுசா ஒரு மிஷன் ஆரம்பிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் 2030 5 வருடத்திற்கான ஒரு மிஷன். இது 500 கோடி ரூபாய் செலவுல தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் 2030. அதே மாதிரி தமிழ்நாட்டுல சென்னையில ஒரு செமிகண்டக்டர் ஃபேப்லெஸ் லேப் அப்படிங்கறத உருவாக்க போறாங்க. செமிகண்டக்டர் உயர்திறன் வடிவமைப்பு மற்றும் பரிசோதனை மையம் எங்க அமைக்க போறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னையில அமைக்க போறாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பார்க் குறைக்கடத்தி உற்பத்தி பூங்காக்கள் நமக்கு கோயம்புத்தூர் இருக்குல்ல, கோயம்புத்தூர்ல சூலூர் மற்றும் பல்லடத்துல இது அமைக்க போறாங்க 2 இடங்கள்ல. அதே மாதிரி ஹோசூர்ல புதுசா டைடல் பார்க் வரப்போகுது. விருதுநகர்ல புதுசாட்டு மினி டைடல் பூங்கா வரப்போகுது. ஹோசூர் நாலேஜ் காரிடார் அப்படிங்கறதும் ஒண்ணு உருவாக்க போறாங்க. அதே மாதிரி புதிய காலனி பூங்காக்கள் ஃபுட்வேர் பார்க்ஸ்னா இந்த காலடி பெரிய தொழிற்சாலைகள் எங்க வரப்போகுது அப்படின்னா ஒண்ணு கடலூர்ல, இன்னொன்னு மதுரை மேலூர்ல. எந்தெந்த ஊரு அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி சிப்காட் அதாவது சிப்காட்ல கூட காலடி திறன் பயிற்சி மையமும் சேர்ந்து எங்க அமைக்க போறாங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சியில. அப்ப கள்ளக்குறிச்சியில ஒரு புது சிப்காட் வரப்போகுது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டுல புது ஏர்போர்ட் வரப்போகுது மக்களே. ஏர்போர்ட் எங்க வரப்போகுது அப்படின்னா ராமேஸ்வரத்துல. சோ ராமேஸ்வரத்துல புதிய விமான நிலையம் வரப்போகுது அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்கு. அதே மாதிரி புதிய கொள்கைகள் தமிழ்நாடு கடல்சார் போக்குவரத்து உற்பத்தி கொள்கை 2025 ஒண்ணு நாங்க வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎன் மெரிடைம் டிரான்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரிங் பாலிசி. இதன் மூலமா கடலூர் மற்றும் தூத்துக்குடியில வந்து 30,000 வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிறதை நமக்கு சொல்லியிருக்காங்க. இது மூலம் மொத்தம் நமக்கு தொழில்துறைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 3,915 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. அடுத்தது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனம் எம்எஸ்எம்இ. அதாவது இந்தியாவிலே வந்து எம்எஸ்எம்இகள் வந்து 3வதாக அதிகமா எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. 32 லட்சம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இருக்கு. 9 புதிய தொழிற்பேட்டைகள் உருவாக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு புது ஃபண்ட் ஸ்பேஸ் டெக் ஃபண்ட் விண்வெளி தொழில்நுட்ப நிதின்னு ஒண்ணு உருவாக்க போறாங்க 10 கோடி ரூபாய்க்கு. இப்ப ஸ்பேஸ் சம்பந்தமா நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, அதை சப்போர்ட் பண்றதுக்காக 10 கோடி ரூபாய்க்கு இந்த ஃபண்ட். அதுக்கு மொத்தமா எம்எஸ்எம்இ இந்த அமைச்சகத்துக்கு 1918 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. அதே மாதிரி முதல்வர் படைப்பகம்னு ஒண்ணு இருக்கு. இது முதல்ல சென்னையில தொடங்கினாங்க. ஓகேவா? சென்னையில தொடங்கினாங்க. சோ இன்னும் வந்து 30 இடங்கள்ல இத ஆரம்பிக்க போறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் 5 கோடி ரூபாய் செலவுல. முதல்வர் படைப்பகம் அப்படிங்கிறது சோ அங்க உட்காந்து படிக்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க படிக்கலாம். அதே மாதிரி இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறவங்க அங்க போய் ஒர்க் பண்ணலாம். ஒர்க் ஸ்பேஸும் இருக்கும். ஓகே, வைஃபை வசதி எல்லாமே இருக்கும். அதுக்கடுத்து தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்துல வியான் ஏவிஜிசி எக்ஸ்ஆர்எஃப் அதாவது இந்த ஆடியோ விஷுவல் கேமிங்கான ஒரு ஹப் சென்னையில அமைய போது 50 கோடி ரூபாய் செலவுல. ஐடிக்கு வந்து 131 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நீர்வளத்துறையில் வந்து விரிவான நீர்வள மேம்பாட்டு திட்டம்னு ஒண்ணு ஆரம்பிக்க போறாங்க. காம்ப்ரிஹென்சிவ் வாட்டர் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இதுக்கு 2000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. மொத்தமா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 9460 கோடி. அதுக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அறக்கட்டளை கடல்சார் வள அறக்கட்டளை மெரைன் ரிசோர்ஸ் ஃபவுண்டேஷன் 50 கோடியில வந்து ஆரம்பிக்க போறாங்க. முக்கியமா அலையாத்தி காடுகள் பாதுகாப்புக்காக மேங்க்ரூவ் கன்சர்வேஷனுக்காக. அதே மாதிரி ராப்டர்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வேட்டை பறவைகள் ஆராய்ச்சி மையம். வேட்டை பறவைகள் இந்த கழுகு இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களா இருக்குல்ல, சோ இதற்கான ஆராய்ச்சி மையம் 1 கோடி ரூபாயில அமைக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்மளுடைய மினி பஸ் திட்டம் சிற்றுந்து அல்லது மினி பேருந்து சிற்றுந்து திட்டம். இது வந்து ஃபேக்ட் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது 1997. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை. சோ இதுல முதல்வரின் அதாவது சிஎம் அரைஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம். ஓகேவா? சோ அதாவது நமக்கு முதல்வர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டத்துக்கு 75 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. அதே மாதிரி அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்துக்கு 280 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க.
இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம போன வாட்டியே கேட்டாங்க. இந்த ஆதி திராவிட நலத்துறைக்கு எவ்வளவு ரூபாய் காசு ஒதுக்கி இருந்தாங்க அப்படின்னு. அதே கேள்வி கேட்க மாட்டாங்க. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? 3924 கோடி ஒதுக்கி இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு விருது, சமூக நல்லிணக்க ஊராட்சி விருதுன்னு ஒண்ணு விருது கொண்டு வந்திருக்காங்க. சோசியல் ஹார்மனி பஞ்சாயத்து அவார்ட். அதாவது 10 ஊராட்சிகளுக்கு வழங்கப்படும். அதாவது இப்ப நிறைய கிராமங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ஒரே ஜாதி கலவரம், சண்டை இந்த மாதிரிலாம் இருக்கும். சோ அப்படி இல்லாம சமூக நல்லிணக்கத்தோட வாழக்கூடிய 10 ஊராட்சிகளை தேர்ந்தெடுத்து அதுக்கு தலா 1 கோடி ரூபாய் வழங்கப்படும். அதே மாதிரி டூரிசம், சுற்றுலாத்துறை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சுற்றுலா ஊக்குவிப்பு வசதி சட்டம்னு சொல்லி ஒரு புது சட்டம் கொண்டு வர போறோம். தமிழ்நாடு டூரிசம் ப்ரொமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட் ஒன்று கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காங்க. கால்நடை பராமரிப்புல கால்நடை இனப்பெருக்க கொள்கை, போவைன் பிரீடிங் பாலிசி அப்படிங்கிறதையும் ஒண்ணு புதுசா வகுக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்ப கைத்தறி துறையில பாத்தீங்க அப்படின்னா விசைத்தறி நவீனப்படுத்தும் திட்டம், பவர்லூம் மாடர்னைசேஷன் ஸ்கீம்னு புதுசா கொண்டு வர போறோம் 50 கோடி ரூபாய் செலவுல. தமிழ்நாடு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன், தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம்னு 15 கோடி ரூபாய் செலவுல கொண்டு வர போறாங்க. அதுக்கடுத்து பிடபிள்யூடி பொதுப்பணித்துறைக்கு 2457 கோடி, நெடுஞ்சாலைகள் துறைக்கு 20,722 கோடி. அதே மாதிரி தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனம் சென்னையில் அமைய உள்ளது 50 கோடி ரூபாய் செலவில். தமிழ்நாடு ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் 50 கோடி ரூபாய் செலவுல. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காலேஜ், அதாவது காலேஜ் படிக்கக்கூடிய 20 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு அடுத்த 2 வருஷத்துல 2000 கோடி ரூபாய் செலவுல எல்லாருக்கும் ஒரு டேப்லெட் இல்லது ஒரு லேப்டாப், ஓகேவா, டேப் இல்லது ஒரு லேப்டாப் வந்து கொடுக்க போறோம் அப்படிங்கறதே அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நான் சொன்னது முடிஞ்சு, ஓகேவா, ஃபர்ஸ்ட் பார்ட் நான் சொன்னது முடிஞ்சு. அடுத்து நான் பார்க்கக்கூடியது வந்து இரண்டாவது பார்ட். இந்த இரண்டாவது பார்ட்ல என்னெல்லாம் இருக்கும்னு நான் சொன்னேன். நம்பர்ஸ், அதாவது நம்ம மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாய், டாக்ஸ் ரெவன்யூ. நம்ம வந்து 2 விஷயம் பார்ப்போம் மக்களே. அதாவது ஒன்னு ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு ஒண்ணு பார்ப்போம். ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ்னா என்ன அப்படின்னா 2024-25க்கு உள்ளதான் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ். பட்ஜெட் எஸ்டிமேட், அதாவது இது ஆல்ரெடி முடிஞ்சு, இது கணக்கு. பட்ஜெட் எஸ்டிமேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2025-26க்கானது. இவ்வளவு வரலாம், இவ்வளவு செலவழியலாம், புரியுதா? இதெல்லாம் இவ்வளவு வருவாய் வந்தது, செலவழிஞ்சது. பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா பட்ஜெட் மதிப்பீட்டுல எவ்வளவு செலவாக போகுது, எவ்வளவு வருவாய் வரப்போகுது. சோ நம்ம மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாய் 2024-25ல 1,92,752 கோடி, ஓகேவா. இப்ப பட்ஜெட் எஸ்டிமேட் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாய் வந்து எவ்வளவு, சொந்த வரி வருவாய், ஓகேவா. ஏன்னா வரி அல்லாத வருவாய் அடுத்த பார்ப்போம். சொந்த வரி வருவாய் வந்து எவ்வளவு வரும்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா கிட்டத்தட்ட 2,20,895 கோடி. சோ இதுல நம்ம வணிக வரியில இருந்து மட்டும் எவ்வளவு வருது அப்படின்னா 1,63,930 கோடி ஸ்டேட் கமர்ஷியல் டாக்ஸ்ல இருந்து வரக்கூடியது. அது போக அதுக்கு அடுத்தது ஸ்டாம்ப் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், முத்திரைகள் மற்றும் பதிவுல இருந்து 26,109 கோடி, மோட்டார் வாகன வரிகள்ல இருந்து 13,441 கோடி, மாநில கலால் வரி ஸ்டேட் எக்ஸைஸ்ல இருந்து 12,944 கோடி. சோ நம்மளுக்கு போன வருஷம் காட்டிலும் இந்த வளர்ச்சி வந்து 14.6% இருக்கும். சோ இந்த நம்பருக்கும் இதுக்கும் போட்டு சொல்லியிருக்காங்க 14.6% வளர்ச்சி இருக்கும் நம்மளுடைய வரி வருவாயில அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வரி அல்லாத வருவாய் எவ்வளவு அப்படின்னா 28,124 கோடி. ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ்னா 2024-25 முடிஞ்சு போனதுக்கு. சோ இனி அடுத்த வருஷம் 2025-26க்கு எவ்வளவு வரும்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா 28,819 கோடி. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டுடைய மொத்த சொந்த வருவாய், ஓகேவா, வேற கடன் வாங்காம சொந்த வருவாய் மட்டும் நமக்கு வந்து எவ்வளவு வருது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மொத்தமா நமக்கு 2,49,713 கோடி வருது. 2,49,713 கோடி வருது மக்களே. இது வந்து மொத்த வருவாயில 75.31%. எவ்வளவு? மொத்த வருவாயில 75.31% அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. சோ அடுத்தது வந்து திருத்தப்பட்ட மதிப்பீடுகள் நம்ம மறுபடியும் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ்ல பார்க்கலாம். தமிழ்நாட்டுடைய மொத்த வருவாய் வரவுகள் டோட்டல் ரெவன்யூ ரெசிப்ட் 2024-25ல 2,93,906 கோடி. இது கொஞ்சம் வேகாதா இருக்கும், நம்பர்ஸ் தான், அப்படியே நீங்க நோட் பண்ணிக்கலாம், ஓகேவா, அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொத்த வருவாய் செலவினம் எவ்வளவு செலவழிஞ்சிருக்கு, வருமானம் எவ்வளவு,
செலவு ரெவென்யூ வருவாய் செலவு எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட 3,40,000 கோடி கிட்ட நமக்கு செலவு இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட் மதிப்பீடு வரும். சோ அதாவது இது முடிஞ்சு போனது. இது பட்ஜெட் மதிப்பீடு அப்படிங்கிறது இந்த வருஷம் இவ்வளவு வருவாய் வரும், இவ்வளவு செலவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வருவாய் எவ்வளவு வரும்னு சொல்றாங்க? 3,31,569 கோடி வருவாய் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி மொத்த வருவாய் செலவினம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 3,73,204 கோடி செலவு. சோ இது வரவு, இது செலவு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பள்ளி கல்வித்துறை சொல்லும் போதே நினைச்சேன். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நம்ம ஒரு ஃபண்ட் கேட்டுட்டு இருக்கோம். அது வந்து சரியா வரல. அப்படின்னு நிறைய அரசியல் இருக்கு. அதை வந்து நம்ம தமிழ்நாட்டு பட்ஜெட்லயே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழே நமக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய 2,152 கோடியை வந்து தமிழ்நாடு அரசே வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழே. ஓகேவா? மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை இவங்களே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ்ல மொத்த இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் பார்த்தது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலதின செலவினம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு அப்படின்னா 46,766 கோடி. அப்ப வருவாய் பற்றாக்குறை இதுல எவ்வளவு வருது அப்படின்னா 46,467 கோடி. ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ். பிஸ்கல் நிதி பற்றாக்குறை எவ்வளவு வருது அப்படின்னா 1,01,698 கோடி. இது எத்தனை சதவீதம் அப்படின்னா 3.26%. இது வந்து 2024-25 உடைய பிஸ்கல் டெபிசிட் பெர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னா 3.26. ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இனி இந்த வருஷம் எப்படி இருக்கும், ஒளிமயமான எதிர்காலமான்னு பாத்தீங்க அப்படின்னா மொத்த வருவாய் 3,31,569 கோடி. மொத்த வருவாய் செலவு 3,73,204 கோடி. மூலதன செலவு எவ்வளவு அப்படின்னா 57,231 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து நமக்கு வருவாய் பற்றாக்குறை ரெவென்யூ டெபிசிட் வந்து 41,635 கோடி. ரெவென்யூ டெபிசிட் அப்படிங்கிறது நமக்கு இதை மைனஸ் பண்ணி வரக்கூடியது. இந்த செலவை இதையும் நமக்கு நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் சேர்த்து வரக்கூடியது. ஓகேவா? நமக்கு 1,06,963 கோடி 3% தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குறையும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப நம்ம மொத்தமா நம்ம தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 9 லட்சம் கோடி. சோ மொத்தமா நமக்கு தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளவு அப்படின்னா 9 லட்சம் கோடி. இந்த வருஷம் மட்டும் எவ்வளவு கடன் வாங்கணும்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,05,000 கோடி இந்த வருஷம் கடன் வாங்கணும் அப்படின்னு டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. நம்மளுடைய இந்த பட்ஜெட்டுடைய முக்கியமான தீம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம். எல்லாருக்கும் எல்லாம். ஓகேவா? நம்ம டிஎன்பிசி படிக்கிறவங்க இன்னொரு விஷயம் என்னன்னா 40,000 வேகன்சி வந்து கவர்மெண்ட்ல இருக்கு, அதை ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ₹1 எடுத்தீங்க அப்படின்னா அந்த ₹1 நமக்கு எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மாநிலத்தினுடைய சொந்த வருவாய் மட்டும் 45.6%. ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பொது கடன்ல இருந்து 31.4%. மாநிலத்தில் உள்ள வரி அல்லாத வருவாய் வந்து 5.9%. மத்திய அரசுடைய பங்கு 12% மட்டும்தான். ஓகேவா? அப்புறம் ஒன்றிய அரசிடம் பெரும் அரசு உதவி மானியங்கள் கிராண்டின் எய்டு எவ்வளவு அப்படின்னா 4.9%. எல்லாத்தையும் சேர்ந்துதான். அப்போ ஒரு ₹1 சொல்லும் போது 45 பைசா நம்மளுடைய சொந்த வரி வருவாயில இருந்து வருது, 31 பைசா கடன் வாங்குறோம், 5 பைசா வரி அல்லாத வருவாய், ஒரு 10 பைசாவும் 12 பைசாவும் இன்னொரு 4 பைசாவும் வந்து மத்திய அரசு கிட்ட இருந்து வரக்கூடியது. ஓகே, இதெல்லாம் எப்படி ₹1 அப்படிங்கிறது எப்படி வருது அப்படிங்க ₹1 அதாவது எப்படி வருது அப்படிங்க ₹1 எப்படி செலவாகுது அப்படின்னா ₹1 செலவு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு உதவி தொகைகள் மற்றும் மானியங்கள், அதாவது நம்ம உதவி தொகைகள் மானியங்கள் எல்லாம் 31.6, அதாவது 31 பைசா இதுல போயிருது. அதுக்கடுத்து சம்பளம், எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்காங்கல்ல அரசு ஊழியர்களுக்கு எல்லாம், சோ 18.6, 18 பைசா அதுல போயிருது. வாங்கின கடனுக்கு வட்டி கொடுக்கணும் இதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து ஒரு 9 பைசா போயிருது. பென்ஷன்ல மட்டுமே 8 பைசா போயிருது. நம்ம கடன் கொடுக்கவும் சேரும், அதுல வந்து ஒரு பைசா. ஓகேவா? வட்டி செலுத்துறதுல 14.5%. இது கடனை திருப்பி செலுத்துறதுல 9.7. வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. மூலதன செலவு வந்து 11.8%. செயல்பாடுகளும் பராமரிப்புகளுக்கும் 3.5%. தான் வந்து ₹1 எப்படிலாம் செலவு பார்ப்போம். அதிகமா நம்ம பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த உதவி தொகையில அதிகமா செலவு பண்றோம். அதே மாதிரி சம்பளம் கொடுக்கறதுலயும்
அதாவது சிம்பிளா எடுத்துக்கோங்களேன். இப்ப நமக்கு ரூ. 100 வருமானம் அப்படின்னா, ரூ. 31 வந்து இந்த உதவித்தொகை இதுலலாம் போயிருது. அதுக்கடுத்து ரூ. 18 சம்பளத்துல போயிருது. ரூ. 8 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பென்ஷன்ல போயிருது. அதுக்கடுத்தது வாங்குன கடன திருப்ப குடுக்கறதுல ரூ. 9 போயிருது. வட்டி அடைக்கிறதுல ரூ. 14 போயிருது. கூட்டுனாலே 49, 57, 66 கிட்டத்தட்ட வந்து ரூ. 80 கிட்ட இதுலயே போயிருது. புரியுதா? இதான் நம்மளுடைய நிதி நிலைமை அப்படிங்கிறது எப்படி இருக்கு. அதாவது எல்லாருக்குமே இப்படிதான் இருக்கும். பட் தெரிஞ்சுக்கோங்க இப்படிதான் ஒர்க் ஆகுது அப்படின்னு. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, மொத்த வருவாய் செலவினத்துல அதிகமா எதுல போகுது? மொத்த வருவாய் செலவினம் வந்து 3,73,204 கோடின்னு சொல்றாங்க. இதுல 90,000 கோடி வந்து சம்பளத்துக்கு போகுது. எவ்வளோ? 90,000 கோடி சம்பளத்துக்கு போகுது. செயல்பாடு பராமரிப்புக்கு 16,972 கோடி. 1,50,000 கோடி வந்து இந்த உதவித்தொகை மானியம். பென்ஷனுக்கு 41,000 கோடி கிட்ட போகுது. வட்டி செலுத்தல 20,000 கோடி கிட்ட போகுது. புரியுதா? கரெக்டா மேட்ச் ஆகுதா? மொத்த மூலதன செலவுல பாத்தீங்க அப்படின்னா, சாலை பாலம் போடுறதுக்கு 18,000 கோடி, போக்குவரத்து எரிசக்தி 10,000 கோடி இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நம்முடைய வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை இந்த கிராஃப் எப்படி போகுது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இதெல்லாம் நான் பிடிஎஃப் உங்களுக்கு பிடிஎஃபா மாத்தி கொடுத்துறேன். அதுக்கடுத்து அரசு அலுவலர்களுக்கான முக்கிய அறிவிப்புகள். அதாவது அரசு அலுவலகங்களை எதிர்பாராத விதமாக விபத்தில் இறந்தாலோ அல்லது நிரந்தர ஊனம் அடைந்தாலோ தனிநபர் விபத்து காப்பீட்டு தொகையாக 1 கோடி நிதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிடென்ட் ஆனாவோ இல்ல ஆக்சிடென்ட்ல உங்களுக்கு கை கால் போய் ஏதாவது ஆயிட்டா கூட 1 கோடி ரூபாய் நிதி. ஓகேவா? வங்கிகள் முன் வந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விபத்தில் ஒருவேளை இறந்துட்டாங்க அப்படின்னா அரசு ஊழியர் அரசு அலுவலரின் குடும்பத்தில் திருமண வயதை எட்டியுள்ள மகள்களின் திருமண செலவுக்காக 5 லட்சம் வீதம் 10 லட்சம் வரை நிதியுதவியாக வங்கிகள் வழங்கும். ஒரு பொண்ணா இருந்தா 5 லட்சம், 2னா 10 லட்சம். ஓகேவா? அதே மாதிரி உயர்கல்வி படிக்கும் மகளா இருந்தாங்க அப்படின்னா 10 லட்சம் வரை வங்கிகள் வழங்கும். பணிக்காலத்துல எதிர்பாராம இயற்கை மரணம் அடைந்தா ஆயுள் காப்பீட்டு தொகையாக 10 லட்சம் ரூபாய் வங்கிகள் வழங்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட் தரல, வங்கிகள் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து தனிநபர் வங்கி கடன், வீட்டு கடன்லாம் வாங்குனாங்கன்னா அரசு அதுக்கு வந்து வட்டி சலுகைகளும் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு ரூபாய் செலவு, இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பள்ளி கல்வித்துறை வந்து 46,767 கோடி. நகர்ப்புற வளர்ச்சி துறை பாத்தீங்க அப்படின்னா 26,678 கோடி. ஊரக உள்ளாட்சி 29,465 கோடி. ஹைவேஸ் நெடுஞ்சாலை 20,722 கோடி. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளவு இது அப்படிங்கறது நமக்கு போட்டிருக்கோம். இதை மறக்காம காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் நிறைய விஷயங்கள் இந்த கோட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அப்படி இதுல இன்றைய சமுதாயத்தில் அரசு ஆற்ற வேண்டிய பங்கு பற்றி நமது எண்ணங்களில் ஏற்பட்ட கருத்து புரட்சிக்கின சில ஆண்டுகளாகவே வரவு செலவு திட்டம் அரசின் வரவினங்களையும் செலவினங்களையும் குறிக்கும் வெறும் விவர அறிக்கையாக நிலையா மாறிவிட்டது. இந்த மாதிரி இதர் விஷயம் சொன்னது வந்து அறிஞர் அண்ணா. ஓகேவா? அண்ணாதுரை சொன்னது. அடுத்தது பசிப்பினி மருத்துவதன் இல்லம் அணித்தோ செய்தோ கூறுமின் எமக்கே அப்படிங்கிறது புறநானூறு பாடல். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நான் பிடிஎஃப்பும் கொடுத்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து கலைஞர் சொன்ன ஒரு விஷயம், டுடேஸ் பட்ஸ் ஆர் த ஃப்ளவர்ஸ் ஆஃப் ஃபியூச்சர், டுடேஸ் சில்ட்ரன் ஆர் த ஃபியூச்சர் கார்டியன்ஸ் ஆஃப் கல்ச்சர், இந்த ஒரு விஷயங்களும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாரதிதாசன் சொன்ன தமிழருக்கு தொண்டு செய்யும் தமிழனுக்கு தடை செய்யும் நெடுங்கன்றும் தூளாய் போகும். தமிழருக்கு தொண்டு செய்யும் தமிழனுக்கு, அதாவது தமிழருக்கு தொண்டு செய்யும் தமிழனுக்கு தடை செய்யும் நெடுங்குன்றும் தூளாய் போகும். எனி ஆப்போசிஷன் டு a Tamilan to work for the betterment of Tamil community will eventually crumble and fail even if it mighty mountain. பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னது. அதுக்கு அடுத்தது வந்து 9 இடங்கள்ல அந்த தொழிற்பேட்டைகள் ஆரம்பிக்கும் சொன்னது. என்னென்ன இடங்கள்னு கொடுத்துருக்கேன். இந்த இடங்கள் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல எங்கேயாவது கேட்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து மட்சோ பாஷோ அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டவர், புஷ் கிளவர் ஃப்ளவர்ஸ் தே ஸ்வே பட் டு நாட் டிராப் தேர் பெட்ஸ் ஆஃப் டியூ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ இதையும் இந்த பொன்மொழியே வந்து ஆட்டோக்கு பின்னாடி எழுதி வைக்க வேண்டாம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல கேட்டா எழுதிடலாம். அதே மாதிரி ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொன்ன இன்னொரு விஷயம், அந்த The woods are lovely, dark and deep, but I have promises to keep and miles to go before I sleep. இது ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொன்ன விஷயம் மக்களே. ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து பட்ஜெட் பார்த்துட்டோம். இதே மாதிரி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் குரூப் 1, 2, 4க்காக நம்ம ப்ரொவைட் பண்றோம். அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரை கவர் ஆயிரும். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் வாரந்தோறும் ப்ரொவைட் பண்ணுவோம். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே இருக்கும். மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும்.
கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே இதுல குடுத்திருப்போம் மக்களே. டெஸ்ட்டும் வந்து நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். இது வேணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ 5 மணி வரும், மறக்காம பாருங்க. நன்றி, வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.